இன்னைக்கு நாம வாழற இந்த நவீன உலகத்தை உருவாக்க மனுஷனுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் ஆச்சு. ஆனா அதை அழிக்க வெறும் சில நொடிகள் தான். தொலைத்தொடர்பு முற்றிலும் முடங்கினதுனால தமிழ்நாட்டுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. கரண்ட் இல்ல, சிக்னல் இல்ல, சாப்பாடு இல்ல. அதையும் தாண்டி அணுக்கதிர்வீச்சு, அதாவது ரேடியேஷன், பல புது வியாதிகள் பரவ ஆரம்பிச்சது. சொந்த நாட்டுக்குள்ளேயே மக்கள் அகதிகளா வாழ ஆரம்பிச்சாங்க. இலங்கையில இருந்த ரிப்பப்ளிக் பேஸ்ல இருந்து ஒரு சின்ன படை தமிழ்நாட்டுக்குள்ள கடல் வழியா புகுந்துடுச்சு. அதுல பல வருஷங்கள் முன்னாடி நடந்த இனப்படுகொலை போர்க்குற்றவாளியான பிரியங்கா பெரேராவோட யூனிட் முக்கிய பங்கு வகிச்சது. பிரியங்கா ரிப்பப்ளிக்கோட முக்கியமான ஆயுதமா மாறிக்கிட்டு இருந்தான். இந்தியாவில் இருக்கிற மற்ற ராணுவ பேஸ்களுக்கு ரமன் சிங் தொடர்ந்து உதவி கேட்டு ரேடியோ சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனா எந்த பதிலும் இல்ல. ரேடியோ கம்யூனிகேஷன் சேஃப் இல்ல சார். நம்ம இங்க வந்து 8 நாள் ஆச்சு. நம்ம கிட்ட குடிக்க தண்ணி இல்ல, மெடிசன் இல்ல, அம்மும் இல்ல. இன்னும் நம்ம கிட்ட எவ்வளவு சாப்பாடு பாக்கி இருக்கு? P316 calling base. கட்டியம்மா கட்டவாண்ட். Our coordinates are 12.8913 degree north, 810 degree east. Do you copy? ரிப்பப்ளிக் ஆர்மியோட கொரில்லா தாக்குதலை எதிர்க்க முடியாம நம்ம வீரர்கள் கொத்து கொத்தா செத்து போனாங்க. இந்த கேம்ப் சேஃப்டி இல்லையா? மாத்த சொல்றாங்க. வா சொல்றேன்ல, வா. Hey! Hey! No! No! Hey! No! எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் சார், ரமன் சிங் உங்க யூனிட் எங்க? நான் மட்டும்தான் சார். அப்படின்னா சரண்டர் ஆகணும்னு நினைச்சவங்க எல்லாரையும் அவங்க சுட்டு கொண்டுட்டாங்க சார். என்ன பீஸ் ட்ரீட்டி பேசுறதுக்காக அமுச்சு வச்சிருக்காங்க. Don't shoot! I'm Major of Indian Army! Don't shoot! நம்ம சரண்டர் ஆகக்கூடாது சார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். இந்த ரத்த வெறி பிடிச்ச கூட்டத்திற்கு எதிராக நாம போராடலாம். ஆனா இந்த மக்கள் பால் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க.
மக்கள் பாவம் ரமன் சிங். பீஸ் ட்ரீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். எஸ் இந்தியாவோட மற்ற பகுதிகளில் இருக்கிற ஆர்மி பேஸ்கள்ல இருந்து எந்த பதிலும் வராததாலையும் அப்பாவி மக்கள் அநியாயமா கொல்லப்படுறது தடுத்து நிறுத்தத்துக்காகவும் எங்க மாமா ரிப்பப்ளிக் கிட்ட சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணார். அது வரைக்கும் இந்திய கொடிக்கு மட்டுமே சல்யூட் அடிச்ச ரமன் சிங்கோட கைகள் முதல் முறையா வேற ஒரு கொடிக்கு சல்யூட் அடிச்சது. பிரியங்கா பெரேரா வெறும் வேட்ட நாய் தான். அவனுக்கு மேல 2 எஜமானனுங்க இருந்தாங்க. ஜெனரல் ஜோ ரிப்பப்ளிக்கோட தென்கிழக்கு பகுதியின் கப்பல் படையை தலைமை தாங்கின. இன்னொருத்தன் சுகாய் சிங் ஜெனரல் ஜோவோட மூளை. ஹவுசிங் ஜோன்கிற பேர்ல மிருகங்கள் அடைக்கிற மாதிரி மக்கள் அடைச்சு வச்சாங்க. அவங்க அடக்குமுறையை தாங்க முடியாத மக்கள் சின்ன சின்ன போராட்டத்தில் இறங்கினாங்க. சிலர் வெளியே தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. எங்க ஏரியாக்குள்ள வந்துட்டு எங்களே உள்ள விட மாட்டேடா. நீ எம்எல்ஏடா, ஜிஎன்ஆர் மட்டும் தெரிஞ்சது. சில 1000 ரிப்பப்ளிக் வீரர்களை வச்சு லட்சக்கணக்கான தமிழர்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ரிப்பப்ளிக் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களோட பயம்தான் தங்களோட பலம்னு உணர்ந்தாங்க. அதுக்காகவே சிட்டி அவுட்டர்ல ஒரு பழைய பில்டிங்கை உருவாக்குனாங்க. தி டார்ச்சர் சேம்பர், அதாவது சித்திரவதை கூடம். விசாரணைக்காக இங்க கூப்பிட்டு வரப்பட்டவங்க திரும்பி போனதா சரித்திரமே இல்லை. தென்னிந்தியாவில் அணுக்கதிர்வீச்சு இல்லாத பகுதிகளை ரிப்பப்ளிக்கோட சதர்ன் பிராவின்ஸா அறிவிச்சாங்க. என்ன இந்த சதர்ன் பிராவின்ஸுக்கு பிரதமரா நியமிச்சிருக்காங்க. இந்த இக்கட்டான போர்ச்சூழல்ல மக்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி நிறைய கேம்ப்களை உருவாக்கி இருக்கோம். ரிப்பப்ளிக் நமக்காக ஒரு தனி நாடை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஆனா சில தீவிரவாதிகள் அந்த அமைதியை குலைக்கிற மாதிரி வன்முறை செயல்களில் ஈடுபட்டு அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள். உரிமைக்கு போராடுற மக்களை தீவிரவாதின்னு முத்திரை குத்துனாங்க. மிருகங்கள் அடைச்சு வைக்கிற மாதிரி கூண்டுல அடைச்சு வச்சாங்க. நாட்டுக்குள்ள இவ்வளவு அடக்குமுறைகள் இருந்தப்ப இது எதுவுமே தெரியாம நான் காட்டுக்குள்ள பல நாட்களா தூங்கிக்கிட்டு இருந்தேன். நடராஜ் முடிச்சிட்டான். எதிர்கட்சி சார் சாக்க கூறீங்க, திரும்பவும் கோமாவுக்கே போயிடாதீங்க. மாட கட்டி முடிக்கிறதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? யோ தாச, நீங்கெல்லாம் எப்படியா? வா வா சுத்தி பார்க்கலாம், வா வா சுத்தி பார்க்கலாம். இரியா, எதையா சுத்தி பார்க்கணும்? ए आजा 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 मेरी प्यारी छोटा. யோ புலி பாண்டியா? यो नटराज, नी तूंगी मुड़िचिटिया? ए शाहरुख, नटराज अंकल को देखो, वो कोमा में था. யோ என்னையா புலி பாண்டி ஹிந்தில எல்லாம் பேசுறான்? என்ன பேசுறது, விட்டா பாட்டே பாடுவார். हाँ जी, पापा कहते हैं बड़ा नाम करेगा. देखा நடராஜ், புலி இப்ப சாப்பிடுறது சப்பாத்தியும் தாலும் தான். மிலிட்டரி சமையல். சார் பாத்தே. யோ எனக்கு ஒரு சிகரெட் குடியா? ஏன் எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறீங்க?
இங்க சாப்பாட்டுக்கு சோறே கிடையாது, இவர் குடிக்கிறதுக்கு சேரட்டு கேக்குறாரு. அட வாங்க சார். என்னையா இது? பாட்டு கேட்குற சீடி கேட்குறீங்களா? யோ, என்னையா சொல்றீங்க? நம்ம தமிழ் பையதாங்க இந்த சீடியில இருந்து கண் எடுத்து இருக்கிற பல்பெல்லாம் எரிய வச்சுக்கிட்டு இருக்கியா? தமிழே யோ, இவன் என்னையா பண்றாங்க? இவனா? இவர் தான் இங்க இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம பாதுகாப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பவர். இந்த கலியுகத்துல, இந்த காட்டுல, இந்த கரண்ட் அந்த சாப்பாடெல்லாம் போட்டு நம்மளெல்லாம் பொழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவர். இவன் என்ன ஃபாரஸ்ட் திருப்பி ஆளெல்லாம் கூப்பிட்டு இருக்கா? வரப்பட்ட வேலை இருக்கு, அவரை பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க கரண்ட் லைன் போட்டாச்சா? தமிழ், நேத்து ராத்திரி ரோந்து போனப்ப காட்டுல பார்த்தேன். இவங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. ஒரு வாரம் சொல்லியா? சொல்லுங்க. என்ன நம்பி சொன்னல, இவரை நம்பலாம். சொல்லு. நீங்க இப்ப சேஃபா இருக்கீங்க, பத்திரமா இருக்கீங்க. எதுவும் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஐயா பசிக்குதையா, ஒரு வாரமா யாரும் சாப்பிடலையா, சாப்பாடு என்ன கொடுங்கய்யா. இருங்க, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு செய்ய சொல்றேன், யாரும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன பாய் இது? அந்த மலைக்கு பின்னாடி ஆறு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். எப்படி பாய்? இவன் இந்த மிலிட்டரி. யாரை கேட்டு இவங்களை கேம்ப்குள்ள கூப்பிட்டு வந்த? யாரை கேட்கணும் சார், இவங்களை கூப்பிட்டு வந்து இங்க இருக்கிறவங்க சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணியா? அப்படியே காட்டுல விட்டு வர சொல்றியா? யோ, இங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்களை ஃபாலோ பண்ணி ஆளு வந்தாங்கன்னா நீ தானே மிலிட்டரி, போய் பிடியா. நீ பாட்டு மூவ் இஷ்டத்துக்கு பண்ணியா? சேஃப்டி பத்தி உனக்கு கவலை இல்ல. இந்த ஆள் பண்ண தப்பு தான். தப்பு. மிலிட்டரி நான் என்ன பெரிய பாய், ஏன் பாய்? பாய், நீ பண்ற சார், எனக்கா விடுங்க சார். வேற எங்க சார் போவாங்க? நம்ம தான் சார் பாத்துக்கணும். ஒரு தடவை எவ்வளவு தடவை சொல்லியாச்சு. கொல்லணும்னு நினைச்சனும் அவனை இந்த கேம்ப்ல இருந்த மக்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவன் கேம்ப்ல சாதி மதம்னு வேறுபாடு இல்லை, மேலே கீழன்னு பாகுபாடு இல்லை, எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா நான் கட்டின என் சாம்ராஜ்யம், மாமா கீர்த்தனெல்லாம் உங்களோட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா கேம்பை விட்டு வெளியே யாரும் போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் வேற. பட் கிங் மேக்கர்னா அடுத்தவன் ரூல்ஸை ஃபாலோ பண்றவன் இல்லை, அந்த ரூல்ஸை போடுறவன். ஸோ இந்த கேம்பை என் கண்ட்ரோல்ல எடுக்கலாம்னு முடிவெடுத்தேன். டீ சாப்பிடுங்க சார். பழக்கம் இல்லை. சலாம் அலைக்கும் பாய். பழம் சாப்பிட்றீங்களா? பழுக்கல, ஆனா பழுத்துரும். என்னையா புலிப்பாண்டி? பாப்பா நடராசா, தமிழ் பாடம் எடுக்கிற போல இருக்கு. ஆமையா, ஆமா. அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, நீதான் நற்சிந்தனையாளன். ரொம்ப நன்றியா. இப்போதான் சார் உங்க கஷ்டம்லாம் எங்களுக்கு புரியுது. மிலிட்டரிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார். அது தெரியாம இவனுங்க மிலிட்டரிக்காரன்னா உடனே கை வச்சலாமா? அதுவும் உங்களை போய் பாய், அதுவும் அந்த பாய் இஷ்டத்துக்கு ஆளுங்களை கூட்டு வரா சார். he is actually compromising the safety of the camp சார். உசுரை எடுக்கிறவங்களுக்கு உசுரோட அருமை எப்படி தெரியும்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். அவன் அந்த கேம்ப் விட்டு வெளியே அனுப்பிச்சிடல. நானே அவன் கூட போய் அவனை வெளியே விட்டு வரேன். அதனால என் உசுரே போனாலும் பரவாயில்ல பாய். அதோட இல்லாம அந்த சின்ன பையன் யார் சார்? அவன் எல்லாருக்கும் ஆர்டர் பண்றான் சார்.
சில நேரத்துல அவன் உங்களை ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் என் மனசு கொதிச்சு போகுது சார். வெரி சாரி சார். நீங்க சொல்லி யார் கேட்க போறாங்க? எல்லாம் அந்த தமிழோட பேச்சை தான் கேட்பாங்க. நாம ஏன் சார் ஊருக்குள்ள போய் என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்க கூடாது? போதும் சார் இவனுங்களுக்காக இந்த காட்டுல நீங்க பட்ட கஷ்டம்லாம். சார் என்ன நடந்தாலும் நான் உங்க கூட இருக்கேன் சார். தேங்க்யூ சார். வாங்கண்ணே, நல்லா டைட்டா பிடிங்க. சோலார் பேனல் இது. சொல்றத கேளுமா. அந்த வயர் எடுங்க. போமா. சோலார் பவர் வரும். நான் சொல்றேன்டா போமா. குடுமா இந்த மிலிட்டரி தாசு கிட்ட இந்த வரான் பாரு. ஒண்ணுமே செய்யாத ஓ மாதிரி. உலகமே அழிஞ்சாலும் நீ திருந்த மாட்டியா? இங்க என்ன உனக்கு வேலை? சார், இவ்வளவு நாளா நாங்க யாரும் வெளியே போய் ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேம்ப்ல இருந்து வெளியே போன டீம்ல இருந்து ஒருத்தர் கூட திரும்ப வரல. தேர் இஸ் நத்திங் அவுட் சைட். வெளியே போய் ஒரு யூஸும் இல்லை சார். இந்த கேம்ப்ல we are all just trying to survive. இங்கேயும் வந்து உங்க பாலிடிக்ஸ் ப்ளீஸ் சார். ஏய் என்ன பொழந்துருவான் உன்னை. வா தமிழ், அவனை விரட்டி விடு தமிழ். சும்மா இருங்க பாய். நீங்க சும்மா இருக்க தம்பி. இந்த ஆளு பண்ண வேலைக்கு ஏயா இந்த தம்பியை கொல்ல நீ ட்ரை பண்றன்னு தெரிஞ்சோ நீ சாக கிடக்கிறப்ப உனக்கு பிளட்டை கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினா நீ என்னடா இந்த ஃபாரஸ்ட் இந்த மிலிட்டரிக்கு தம்பியை பத்தி மூட்டி விட்டுருக்க? அவனுக்கு யாரும் உணவளிக்காது. ஏடா சார் கேம்ப விட்டு வெளில போ. போயா வா. எட்டு திக்கு ஓடி சென்று கட்டி வைத்த கட்டவின்று போகின்றதோ கொட்டி வைத்த கோபமெல்லாம் கரை புரண்டு சோகமெல்லாம் போதும் செய்த துரோகமெல்லாம் சாப்பிடுங்கண்ணே. அலைகளெல்லாம் அதிலோடும் போடவேணும். பொறுமையா சாப்பிடுங்கண்ணே. ஏ நடராசா, நடிக்க வேணாம். பாபா பாபா தண்ணி இருக்கா? சும்மா இருங்க, நமக்கே தண்ணி கட்டிடுவான். சிம்பத்தி ஓட்டு செல்லாது செல்லாது செல்லாது. ஓடி ஓடி பொருளை தேடி ஓய்ந்து போகும் வாழ்க்கையே ஓடும் ஓடை மீது. ரொம்ப தேங்க்ஸ்மா. உன் பேர் என்ன தங்கச்சி? அண்ணோண்ணே. இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டுமா? உன் கைக்கு தங்க வளையல், கழுத்துக்கு வயிறு நெக்லஸ், வேற என்ன வேணாலும் கேளுமா. இந்த அண்ணன் உனக்கு கொடுப்பாமா. அதெல்லாம் எனக்கு எதுக்குண்ணே? நான் வாழ்றதே என் குழந்தைக்காகத்த. அவரையும் கொன்னுட்டாங்க. குழந்தை நல்லா வளர்த்துன போதுனே. உன் குழந்தைய நல்லபடியா வளர்க்க வேண்டியது ஏன் பொறுப்புமா? இந்த அண்ணனோட பொறுப்பு. சாப்பிடுங்க. சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன், சாத்திர குப்பையும் தளர்ந்தேன், நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்க்கையும் சுகமும். புலினே, என்ன தனியா உட்காந்துருக்கீங்க? இப்ப தமிழ நம்மகிட்ட எல்லாம் இருந்தப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு தனித்தனியா கிடந்தோம். ஆனா நம்மகிட்ட இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாரியா. நம்மகிட்ட எல்லாமே இருந்தப்போ இதே மாதிரி ஒத்துமையா ஒண்ணா இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கியா. சரியாயிடும். ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். எல்லாத்தையும் கடன் தானே ஆகும். ஒரு நாட்டை ரீபில்ட் பண்ணோம்னா மெடிசின்ஸ், சாப்பாடு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம 80% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் மைனிங், ரிஃபைனரின்னு யூஸ் பண்றீங்க. கீர்த்தனா சும்மா இரு. நாடு நல்லா வரணும்னு தானே நம்ம மக்களை வேலை செய்ய வைக்கிறோம். அவங்கள வேலை செய்ய வைக்கிறது நம்ம வேலை. Am I right? நீங்க மேற்கொண்டு சொல்லுங்க. எங்களை மாதிரியே அவனுங்களுக்கு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்பா ஏதோ தப்பா இருக்குப்பா. அப்பா இவங்க பிளான்ஸ் பார்த்து இவங்க மக்களை காப்பாத்த ட்ரை பண்ற மாதிரி இல்ல, இவங்களையே காப்பாத்திக்க ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்பா ஏதாச்சும் பண்ணணும்பா. என்ன பண்ண சொல்ற?
ஸோ இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மைண்ட் செட்டு. Secretary, we will calculate. You don't know? எழுத படிக்க வராதுங்க எனக்கு. What? King Hong Kong. Low food supply.跟他讲。சென்னை மெட்ரோ தலைமையகத்துக்கு மேல மிசைல்களை வச்சு அதற்கான ரிமோட்டை ஒரு சூட் கேஸ்ல வச்சிருந்தாங்க. பட்டன் அழுத்தினா மக்கள் வாழற ஹவுசிங் ஜோன்ல போய் விழுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தாங்க. இறங்குங்க, எல்லாம் லைன்ல நில்லுங்க, எல்லாம் லைன்ல நில்லுங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? They just arrived. இவங்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். நம்ம ரிபப்ளிக் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. எஸ் சார். டேய் மொட்டை, பெரியவங்களெல்லாம் எங்கடா கூட்டு போற? டேய் வாடா. ஏய், ஏன்டா அடி வாங்கி சாப்பிட்ற? ஏறா உள்ள போங்க. சார், ட்ரக்ஸ் லோடட். Send in the choppers and proceed. Kill the old ones and the wounded. 我们不够食物。நான் வாழ்றதே என் குழந்தைக்காகத்த, அவரையும் கொன்னுட்டாங்க. குழந்தை நல்லா வளர்த்துன போதுனே. ஐயோ, இந்த குழந்தை பழிச்சு என்ன புண்ணியம். இந்த காட்டுல யார் அதை பார்த்துப்பா? யார் அதுக்கு பொறுப்பு? நான் பொறுப்புங்க. நீயா பாவம், இந்த குழந்தைய வச்சு அரசியல் பண்ண பாக்குறியா? யோ, இவன் ஃப்ராடியா இவன். நானா தம்பி? சும்மா இருங்க. வாங்க. உங்க பொறுப்பு தான், பாத்துக்குங்க. ரொம்ப நன்றி தம்பி.